ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டில் இருக்க ஆற்காடு அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். அப்படி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேட். அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வந்து முதல்ல ஆயுதங்கள் ஏந்தி போரிட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த பிளேஸ் அப்படின்னா ஆற்காடு. யார் யாருக்கு போர் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு? 1751 ஆற்காடு நவாபிற்கும் ராபர்ட் கிளைவோட தலைமையில் ஆங்கிலேயர்களுக்குமான போர் எத்தனை நாட்கள் நடந்துச்சு அப்படின்னா 52 நாட்கள் போர் நடந்திருக்கு. அதில் ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேயர்கள் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி ஆற்காடை வந்து கைப்பற்றிட்டாங்க. இதுதான் அவர்களோட முதல் வெற்றியா வந்துட்டு இருந்திருக்கு. வெற்றியை கொண்டாடுற விதமாக தான் வடக்குல முகலாயர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த டெல்லியையும் கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட டெல்லியை நோக்கி கட்டப்பட்டது தான் இந்த ஆற்காடு டெல்லி கேட். முன்காலத்துல ராபர்ட் கிளைவ் இந்த அறையில தான் தங்கினதாக சொல்லப்படுது. டெல்லி கேட் நினைவு சின்னமாகவும் சுற்றுலா பயணிகள் வந்து சுற்றி பார்க்குற இடமாகவும் அமைஞ்சிருக்கு. முதல்லலாம் ஆற்காடோட நுழைவு வாயில் தான் டெல்லி கேட் அப்படின்னு இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், இங்க தான் வந்து கப்பம் கட்டியிருக்காங்க. கப்பம் கட்டுறது அப்படின்னா என்ன? கப்பம்னா என்ன? ஃபர்ஸ்ட் வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ எப்படி அரசுக்கு டாக்ஸ் கட்டுறோமோ அதே மாதிரி குறுநில மன்னர்கள் வந்துட்டு தன்னையாலும் அரசருக்கோ இல்ல அரசுக்கோ கட்டும் திரை அல்லது வரி தான் கப்பம் என்று சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு கல்வெட்டும் பதிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லார்ட் கிளைவ் அவர்களோட நினைவாக ஒரு கல்வெட்டு பதிச்சிருக்கு. ஆற்காடு வீரர் ராபர்ட் கிளைவ் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. சிதிலமடைந்த இந்த அறைகள்ல தான் வீரர்கள்லாம் தங்கினதாகவும் மேல இருக்க அறையில வந்துட்டு ராபர்ட் கிளைவ் தங்கினதாகவும் சொல்லப்படுது. வெளிப்புறமா இருக்க சின்ன அறையில எதிரிகளை கண்காணிக்கிற அறையா வந்து வச்சிருக்காங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல நான் சந்திக்கிறேன். பை பை.